குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 11ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 29ஆம் நாள் என்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:52 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 11/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 11/6/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினிடத்தில் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அதே போல் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோகம் இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வருமானங்கள், எதிர்பாராத வரவுகள் எல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் கண்டிப்பாக இன்று குறையும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே போல் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் 1க்கு பல முறை யோசித்து முடிவு எடுத்திங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டுமே கிடைக்கும். அதே போல் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் பல்வேறு வகையான காரியங்களை இன்று சாதித்து கொள்வீர்கள். உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் வெற்றிகள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும், வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், போட்டிகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடு கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் இன்று கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றையிலிருந்து உங்களுக்கு பொருளாதார வளம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு கவலைகள், குழப்பங்கள் தெளிவில்லாமல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரகசியத்தை காப்பாற்றணும். வியாபாரத்தில் போட்டிகளை
சமாளிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். வாடிக்கையாளரிடத்தில் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கிட்டிங்கன்னா இன்றைய வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அடுத்தவரை பற்றி விமர்சனம் பண்ணாதீங்க. முன் கோபத்தை குறைத்து கொள்வது இன்றைக்கி நல்லது. அதே போல் உத்தியோக பணியை பார்த்தீங்கன்னாக்கா பொறுமையாக இருக்கணும். பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் எதிலுமே நிதானமாக பதற்றம் இல்லாமல் பொறுமையாக வேலைகளை செய்வது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக போங்க. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக திருமண வரன் அமையலைன்னா திருமண வரன் அமையும். சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் ஒரு அனுபவ பாடம் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஏற்படுத்தி செல்லும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை அகலும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தாய் வழி தந்தை வழிகள் உங்களுக்கு ஆதரவு செலுத்துவாங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கூடிய சீக்கிரம் நடைபெறும். மேலும் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார உறவினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களை பற்றிய பலகீனத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள், செல்வாக்கு இன்றைய நாள் கிடைக்கும். அதே போல் நீண்ட நாள பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே போய் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு சகாயம் ஏற்படும். அவர்கள் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீங்க. அதே போல் விட்டு கொடுத்து போகிறது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீங்க. பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போய்க்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. மன உளைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவரிடமே அடங்கி போவதும் விட்டு கொடுத்து போகிறதும் மிகவும் நல்லது. யாரை பற்றி விமர்சனம் பண்ணாதீர்கள். இழுபறியான சில பணிகளை சீக்கிரமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தெளிவில்லாமை இருக்கும். எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். எதிர்பாராத அலைச்சல்கள், எதிர்பாராத பயணங்கள் இதெல்லாமே நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள் வழியில் இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தினராக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாத்துலேயும் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனை சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை இன்றைக்கி குறைக்கும். அதே போல் யாருக்கும் வாக்குறுதி இன்றைக்கி தராதீங்க. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடையுமே அனுசரித்து போவது நல்லது. தாய் வழி தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருப்பதனால பொறுமையாக இருந்துங்க. கணவன் மனைவிகளே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவிகளே ஒற்றுமையாகவும் பெற்ற பிள்ளைகள் மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபார நிமித்தமாக நீங்கள் ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீண்ட கால திருமண வரன் அமையும். ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்குகள் இருந்ததுங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்.
அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன வரவுகள் அதிகமாக இருக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். எதுலேயுமே நிதானமாக திறமையாக வேலையை செய்து அனைத்தருடைய பாராட்டுகளும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்காலம் சார்ந்த திட்டமிடுதல் தெளிவாக இருக்கும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. மனதில் இருந்து வந்த ஒரு கவலை இன்று தீரும். சோர்வுகள் விழுங்கி சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் கிடைக்கும். சிக்கனமாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். அரசாங்க வழியில் உதவிகள் எதிர்பார்த்தீர்கள், உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். அனைவரிடமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீண்ட கால திருமண வரணம் என்ன திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். சுபகாரியத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிக்கனமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத நன்மைகளை தரும். எது செய்தாலும் கொஞ்சம் ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் கிடைக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இன்றைய நாளில் அனைத்து ராசி நேயர்களும் நாங்கள் எண்ணிய காரியங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.